இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எவ்வளவு நாளைக்கு இந்த பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது எப்பொழுது மாறும்? அப்படி ஒரு வழி இருக்கிறதா? என் குடும்பத்தில், என் வேலையில், என் பிள்ளைகளின் வாழ்வில், என் பொருளாதார காரியங்களில் இருக்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் எப்பொழுது விலகும் என்று கதறும் நிலையில் இருக்கிறீர்களா? இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் மீள முடியாமல் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? இதிலிருந்து யாருமே என்னை வெளியே கொண்டு வர முடியாதா என்று எண்ணி இருக்கிறீர்களா? இப்படியே நாம் ஒருவேளை இருந்து இதே பாடுகளிலே மரித்து போக வேண்டியது தானா என்று முடிவெடுத்து விட்டீர்களா? இந்த வேதனைக்கு காரணமான சத்துருக்களை, பகைஞர்களை, நிந்திக்கிறவர்களை, சபிக்கிறவர்களை, நீங்கள் நன்மை செய்து மறந்து போனவர்களை குறித்து வேதனைப்படுகிறீர்களா? வேதத்தில் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் என்ற பகுதியில் மத்தேயு 5:45 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது பரலோக தேவனின் புத்திரராய் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் சிநேகிதர்களையே நீங்கள் சிநேகித்தால் என்ன பலன்? உங்கள் சகோதரனை மாத்திரம் வாழ்த்தினால் என்ன பலன்? பூரண சர்க்குணராய் இருக்கும்படி தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல் பரிசுத்த வேதாகமத்தில் யோபு என்ற பரிசுத்தவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவர் என தேவனின் வாயினால் சாட்சி பெற்றிருக்கிறார். அவருக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருக்கிறார்கள். பால் பண்ணைக்கு ஒத்த 7000 ஆடுகள் அவருக்கு இருந்திருக்கிறது. இந்த காலத்தில் இருக்கிற கப்பலுக்கு ஒத்த 3000 ஒட்டகங்கள் அவருக்கு இருந்தது. நமக்கு இருக்கிற டிராக்டரை போல 500 ஏர்மாடுகள் இருந்திருக்கிறது. 500 லாரிகளைப் போல கழுதைகள் அவருக்கு இருந்திருக்கிறது. திரளான பணிவிடைக்காரர்களும் கிழக்கத்திய புத்திரரில் பெரியவனுமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஆஸ்தியும் அந்தஸ்தும் உள்ள மனிதர். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரே நாளில் சாய்த்து கொண்டு போகப்பட்டது, பட்டய கருக்குக்கு வெட்டுண்டது, வானத்து அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. அது மட்டுமா, பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெருங்காற்றினால் இறந்து போனார்கள். இது மட்டுமல்ல, மேலும் சாத்தான் யோபுவை சோதித்து உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையில் கொடிய பருக்களினால் வாதித்தார். யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் நான் திரும்புவேன். கர்த்தர் இதையெல்லாம் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். மறுபுறம் மனைவி வருகிறார். இன்னமும் இந்த தேவனுக்கு நீர் உத்தமமாக இருக்கிறது என்ன? தேவனை தூஷித்து விட்டு நீர் உயிரோடு இருப்பதை காட்டிலும் உன் ஜீவனை மாய்த்து கொள்வது நல்லது என்று சொல்லுகிறாள். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமை வரும்போது முறுமுறுக்கலாமா என்று சொல்லுகிறார் யோபு. எல்லா சூழ்நிலைகளிலும் தன் உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை. நான் பிறந்ததிலிருந்து எனக்கு தரித்திரம், பிறந்த நேரம் சரியில்லை, என் ராசி அப்படி, நான் எதை செய்தாலும் விளங்காது, எதை ஆரம்பித்தாலும் ஊற்றி மூட வேண்டியதாக இருக்கிறது, என் முகத்தில் என்னை ஏமாற்றுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறது என்று உங்களை நீங்களே நொந்து கொள்கிறீர்களா? இந்த கடன் மாறவே மாறாது, இந்த வியாதி சுகமே ஆகாது, இந்த மன அழுத்தத்துக்கு விடுதலையே இல்லை என்று குமுறிக்கொண்டிருக்கிறீர்களா? வருந்தாதீர்கள். வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:18 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் சிறையிருப்பை நான் திருப்பி அதன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். மறுபடியும் நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாக்களித்திருக்கிறார்.
யோபுவை பார்த்தால் தனக்கு உண்டான அவ்வளவு உபத்திரவங்களின் மத்தியிலும் இழப்புகளின் மத்தியிலும் தன் சிநேகிதர்களும் கூட அவன் துன்பப்பட்டு கொண்டு இருக்கும்போது வெந்த புண்ணில் வேல் பாய்வதைப் போல அவனை வேதனைப்படுத்தினார்கள். அந்த சிநேகிதர்களுக்காக யோபு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்த போது யோபுனுடைய இப்படிப்பட்ட சிறையிருப்பு மாற்றப்பட்டது. சகலவற்றிலும் முன்னிலைமையை காட்டிலும் இப்பொழுது பின்னிலைமை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்பொழுது அவனுக்கு 700 ஆடுகள் இருந்தது என்று பார்த்தோமே, அதற்கு பதில் 1400 ஆடுகளும் 3000 ஒட்டகம் இருந்ததுக்கு பதிலாக இப்பொழுது 6000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளுக்கு பதிலாக இப்பொழுது 1000 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளுக்கு பதிலாக 1000 கழுதைகளும் என்று இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். மேலும் 7 குமாரர்களையும் 3 குமாரத்திகளையும் கூட அவர் பெற்றுக்கொண்டார். உங்கள் பாடுகளில் தேவனை துதித்து மற்றவருக்காக வேண்டுதல் செய்ய தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை நிச்சயமாக மாறிப்போகும். யோபு அதன் பின்பு 4 தலைமுறைகளை பார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பூரண வயதுள்ளவராய் அவர் மரித்தார். இதை விட பெஸ்ட் உதாரணம் உங்களுக்கு என்ன வேண்டும்? துன்பத்திலும் உபத்திரவத்திலும் நாம் முறுமுறுத்து கொண்டு இல்லாமல் தேவனை துதிக்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாம்சமான யாவரும் தேவனை துதிப்பார்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கும். அப்படி இறங்கும்போது மலை போல உள்ள பிரச்சனைகள் ஒரு மெழுகு அதற்கு முன்னே நெருப்புக்கு முன்னே உருவது போல உருகி நிலை மாறி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சிறையிருப்பு மாறி நீங்கள் சிறப்பாகுவீர்கள். உங்களுக்கு தீமை இருக்குமானால் அது நன்மையாக மாறும். நமக்கு தேவன் குறித்து வைத்ததை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே இஸ்ரவேலுக்கு, அதாவது தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு மீட்பு வரும், விடுதலை வரும். சிறையிருப்பு திரும்பும்போது உங்களிலே களிப்பும், இஸ்ரவேலுக்கு, அதாவது தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் ஆறுதல் அடைவோம், தைரியம் அடைவோம். இதற்காக தேவனை துதிப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் செபியுங்கள். எங்கள் அன்பின் தேவனே, எங்களை துக்கப்படுத்தும் போது நீங்களும் துக்கப்படுகிறீர். நாங்கள் நெருக்கப்படும் போது நீங்களும் நெருக்கப்படுகிறீர். நாங்கள் அழும்போது நிச்சயமாய் நீரும் கண்ணீர் விடுகிறீர். எங்கள் துக்கம் எங்களை மூடி அழுத்து விடாதபடி, தேவனாகிய உம்மை நாங்கள் தூஷிக்காதபடி உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை விட்டு போயிட்டீரோ, எங்களை மறந்து போனீரோ, எங்கள் நினைவே உமக்கு இல்லையா? நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கே போயிற்று? நிறைவேறவில்லையே. இந்த இழப்பு எனக்கு ஏன்? இந்த வாதை எனக்கு ஏன்? இந்த நஷ்டம் எனக்கு ஏன் என்று புலம்பிக் கொண்டு இராமல் உம்மை நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் உறவுகள், எங்கள் சொந்தங்கள், எங்கள் பந்தங்கள், உடைமைகள், சரீர சுகம், சொத்து அனைத்தையும் நாங்கள் இழந்தாலும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும் முறுமுறுக்காமல் உம்மை சேரவும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று நம்பி நாங்கள் எங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக பாடுகளும் உபத்திலும் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யும். அதன் மூலம் எங்கள் சிறையிருப்பை திருப்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.